ஆதிசங்கரர் ஏன் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதி, அதாவது விளக்க உரை எழுதி லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதல? நமஸ்காரம், ஸ்ரீ குருபியோ நமக. இதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதை இருக்கு. ஆதிசங்கரர் ஒரு தடவை லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதுறதுக்காக அவரோட சிஷ்யர்கிட்ட அந்த ஓலைச்சுவடியை எடுத்துன்னு வர சொல்லி கேட்கிறார். ஒரு தடவையும் அந்த சிஷ்யர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட ஓலைச்சுவடியை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆச்சரியப்பட்டு ஆதிசங்கரர் அவரை விசாரிக்கும் போது அந்த சிஷ்யர் சொன்ன பதில் ஆதிசங்கரருக்கு பகவத் சங்கல்பத்தை புரிய வைக்கிறது. அந்த சிஷ்யர் என்ன சொன்னார்? ஒரு தடவையும் நான் போய் லலிதா சகஸ்ரநாமத்தை எடுக்க போகும்போது அங்க ஒரு சின்ன பொண்ணு நின்னுண்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொடுத்து இதை கொண்டு போய் கொடுன்னு சொல்றா, அவளை மீறி என்னால செயல்பட முடியலன்னு சொல்றார். அப்பதான் ஆதிசங்கரர் உணர்றார், வந்தது அந்த பராம்பிகையே தான். பகவத் சங்கல்பப்படி அவரும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட பாஷ்யத்தை எழுதி முடிக்கிறார். அப்போ லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யமே கொடுக்கலையா? அப்படி இல்லை. ஆதிசங்கரர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு தான் சௌந்தர்ய லகரி. பக்தி, மந்திர சாஸ்திரம், பராம்பிகையோட அருள்னு பல அர்த்தங்கள் புதஞ்சிருக்கிற ஒரு புதையல் தான் சௌந்தர்ய லகரி. வரப்போற வாரங்கள்ல இன்னும் சில விளக்கங்களை பார்க்கலாம். ஸ்டே டியூன், கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். ஸ்ரீ மாத்ரே நமக.